சிறிநேசன் எம்பி அரசு வைத்தியசாலையில் அனுமதி. இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சிறிநேசன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஞானமுத்து சிறிநேசன் நேற்று மாலை 7 மணியளவில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிநேசனுக்கு அன்றிரவு 10 மணியளவில் சத்திர சிகிச்சை ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர் வைத்தியசாலையில் 10ஆம் இலக்க விடுதியில் சிகிச்சை பெற்று வருகிறார். அரசு வாகன ஏலத்தில் மோசடி. அரசு வாகனங்களை விற்பனை செய்ததில் அரசாங்கத்திற்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறிய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர இந்த விவகாரம் தொடர்பாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய போதே மேற்கண்ட விடயத்தை கூறினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுடன் தொடர்புடைய பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட 10 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் நேற்று விடுவிக்கப்பட்டுள்ளனர். பயங்கரவாத புலனாய்வு பிரிவு அவர்கள் மீது சுமத்தப்பட்டதாக கூறப்படும் விசாரணைகள் முடிவடைந்துள்ளதாக நீதிமன்றத்திற்கு தெரிவித்ததை அடுத்து கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசிங்க அவர்களை விடுதலை செய்ய உத்தரவிட்டுள்ளார். ஜனாதிபதி செயலக வாகன ஏல விற்பனைக்கு எதிராக தயாசிறி முறைப்பாடு. ஜனாதிபதி செயலகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட வாகன ஏல விற்பனைக்கு எதிராக இளைஞர் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யவுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர அறிவித்தார். கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார். வாகன விற்பனை தொடர்பில் பாரிய நிதி மோசடி. லங்கா கார் வேர்ல்ட் என்ற பெயரில் நடத்தப்பட்ட பெரியளவிலான நிதி மோசடி குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. சந்தேக நபர்கள் நிறுவனத்தின் பேரில் வலைத்தளங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் விற்பனைக்கு வாகனங்களை விளம்பரப்படுத்தியதாகவும் பல்வேறு வங்கிக் கணக்குகளில் பணத்தை வைப்பு செய்ய உத்தரவிட்டு நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டவர்களை ஏமாற்றியதாகவும் குற்றம் சாட்டப்படுகின்றனர். உலகில் இடம்பெற்ற இனப்படுகொலைகளின் துன்பியல் வரலாற்றை கூறும் வரலாற்று அடையாளங்களில் ஒன்றாக ஈழத்தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலையும் காணப்படுகிறது. ஈழத்தமிழர் இனப்படுகொலை என்பது பெரும்பான்மை பேரினவாத சிங்கள அரச கலவரங்களை ஏற்படுத்தியும் வானூர்திகளில் இருந்து கண்மூடித்தனமாக குண்டு வீசியும் எரிகணைகளை வீசியும் நேரடியாக சுட்டும் சித்திரவதை செய்தும் ஈழத்தமிழர்களை படுகொலை செய்யும் இனவழிப்பை குறிக்கும். குறிப்பாக தமிழர்களின் நியாயமான பிரச்சினைகளுக்கு எவ்வித நடைமுறை தீர்வுகளையும் முன்வைக்காது பொதுமக்களை பொருட்படுத்தாது மேற்கொண்டு வரும் போரில் ஆயிரக்கணக்கில் பொதுமக்கள் கொல்லப்படுதலை குறிக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பின் அதிகாரம் தேசிய மக்கள் சக்தி வசம். கொழும்பு மாநகர சபையின் அதிகாரம் தேசிய மக்கள் சக்தி கையில் செல்வது உறுதியாகிவிட்டதாக ஆளுங்கட்சிக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தற்போதைக்கு மாநகர சபைக்கு தெரிவான 63 உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக தெரியவந்துள்ளது. அதன் பிரகாரம் எதிர்வரும் 2ஆம் திகதி பெரும்பாலும் தேசிய மக்கள் சக்தியின் வீராய் கெலி பல்தார்சார் கொழும்பு மாநகர மேயராக பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தோண்ட தோண்ட வெளிப்பட்ட எலும்புக்கூடுகள். முள்ளிவாய்க்காலின் உண்மை சாட்சிகள். முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் உலகெங்கிலும் வாழும் ஈழத்தமிழர்களால் நினைவு கூறப்பட்டு வருகிறது. 16 வருடங்களுக்கு முன்னர் யுத்தத்தில் உயிரிழந்த மக்களை நினைவு கூறும் இந்நிகழ்வுகள் நீடித்த வழியையும் அரசால் மறுக்கப்படும் நீதிக்கான மக்களின் போராட்டத்தையும் வெளிப்படுத்தும் முக்கியமான ஒரு நினைவேந்தலாகும். குறிப்பாக கனடா, பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி, நோர்வே, ஸ்வீடன் போன்ற நாடுகளில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நினைவு தூவியுடன் இடம்பெற்றாலும் எமது தாயகத்தில் அது முற்றுமுழுதாக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் தான் இடம்பெறுகிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கனடாவின் பிரம்டன் நகரில் நிறுவப்பட்ட நினைவு தூபி குறித்து இலங்கை அரசாங்கம் மாறுபாடான நிலையை ஏற்படுத்தியுள்ளது. விபத்தில் சிக்கிய கொழும்பிலிருந்து பயணித்த பேருந்து. கொழும்பிலிருந்து ஹட்டு நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று கெத்துர்கல பிரதேசத்தில் வைத்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. வேகமாக பயணித்த கார் ஒன்று பேருந்தின் பக்கவாட்டில் மோதியதாலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது.